ஹாய் ஹலோ டு எவ்ரி ஒன் மைசெல்ஃப் ஹம்சன். என்னோட சேனல் பேர் வந்து சாட்ஸ் வித் ஹம்சன். ஸோ டுடே நான் என்ன பற்றி பேச போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு முக்கியமாக ஒரு பிஸ்னஸ்க்கு சில பாயிண்ட்ஸ் வந்து தேவைப்படும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா கிரவுண்ட் ஒர்க் அண்ட் டிசிஷன் மேக்கிங். டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப முக்கியமான காமனான திங் விச் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரைட் டிசிஷன்ஸ் மேட் அட் த ரைட் டைம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பீப்புள். ஸோ எந்த ஒரு டிசிஷனையுமே டிலே பண்ணுறதுனால வந்துட்டு அதில் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பட் இஃப் நத்திங் கோஸ், நம்ம காம்படிட்டர் நம்மளை முந்திட்டு கூட போகலாம். எதனால வந்து ஒரு பிஸ்னஸோட பேக் போன் இஸ் கிளியர் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் பீப்புள் ஆஃபன் மேக் மிஸ்டேக் தட் நாட் டேக்கிங் டிசிஷன்ஸ் அட் த ரைட் டைம். அதாவது கரெக்டான நேரங்களில் டிசிஷன்ஸ் எடுக்காமல் அதை போஸ்ட்பான் பண்ணுறதும் தப்பு. சில இடங்களில் வந்து குயிக்காக சொல்கிறதும் தப்பு. எப்பயுமே ஒரு சைலண்ட்டாக நம்ம டிசிஷன் பண்ணாமல் சைலண்ட்டாக விட்டுட்டாலும் இட் இஸ் கோயிங் டு மேக் வெரி ராங். யூ ஹாவ் டு ஆக்ட் அப்பான் தி சிச்சுவேஷன், ஆக்ட் அப்பான் தி செனாரியோ. சப்போஸ் இப்போ அது ஒரு டிசிஷன்ஸ் விச் இன்வால்வ்ஸ் வெரி மீனியல் ஜாப்ஸ் லைக், அதாவது ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு ஜஸ்ட் டே டு டே பேசிஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் உங்களோட பிஸ்னஸில். அதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு யூ ஷுட் நாட் பி அதுக்கெல்லாம் டிசிஷன் ஒரு 50 rupees எக்ஸ்ட்ரா ஆக போகுது, 10 rupees எக்ஸ்ட்ரா ஆக போகுது, 500 rupees, சம் வாட்ஸ் எவர் அமௌண்ட் விச் இஸ் ஜஸ்ட் அன் டைம் பீயிங்க்கு அது ஆக போகுது. ஸோ அது மேலே பெரிய கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. அது வந்து ஓகே டிசிஷன் ஓகே டன் எடுத்தாச்சு முடிச்சிருச்சு. அதே வேற அதனால மேபி அவங்களோட வேலைகள் பாதிக்கலாம், இல்லை நம்மளோட வேலையை பாதிக்கலாம், நம்ம அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஏதோ ஒன்று சம்திங் மே ஹேப்பன் ஆர் சம்திங் மே நாட் ஹேப்பன். எவ்ரி திங் ஹேஸ் அன் இம்பேக்ட். அதை நம்ம நம்ம பார்த்துக்கணும். அதே வேறாஸ் இந்த இந்த பார்ட்னர்ஷிப்ஸ் சூஸ் பண்ணுறதோ, இல்லை ஹையரிங் பண்ணுறதுலையோ, இல்லை ப்ரைஸிங் வைக்கிறதுலையோ, இதிலெல்லாம் கொஞ்சம் வந்து யோசித்து பண்ணோம் அப்படின்னா தட்ஸ் தட் டிசிஷன் மேக்கிங் விச் டேக்ஸ் இன் அ மோர் டைம் இஸ் குட் ஃபார் எனி பிஸ்னஸ். பிகாஸ் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி செய்ய முடியாது. எல்லா பிஸ்னஸ்க்குமே வந்து இது ரொம்ப முக்கியம். அதனால் பொறுமையாக ப்ராக்டிக்கலாக உட்காந்து யோசித்து எவ்ரி செனாரியோ யோசித்து எப்படி இது பண்ணால் பெட்டராக வருமா, வாட் வில் பி தி அவுட்கம் இஃப் யூ டூ திஸ், வாட் வில் பி தி அவுட்கம் இஃப் யூ டூ தட். அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் வி ஹேவ் டு சி. இந்த மாதிரி பார்த்து இப்போ நிறையா பண்ணி இப்போ ஆஸ் ஆஃப் நவ் நானுமே ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் எங்கள் அப்பாவோட சேர்ந்து. ஸோ நானுமே டிசிஷன்ஸ் ரன் பண்ணும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரியே நான் ஃபஸ்ட்டு யோசிப்பேன். பிகாஸ் எங்கள் அப்பா வந்து ஆல்மோஸ்ட் 30+ இயர்ஸாக வந்து பிஸ்னஸில் இருக்கார், ஒரே ட்ரேடில். ஸோ ஹி ஹாஸ் பீன் சஸ்டெயின் டு எவ்ரி திங். எல்லாமே வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி தான் அவர் இது பண்ணுவார். எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த வேலையும் பார்க்க மாட்டார். ஸோ ஐ திங்க் ஹவு மை டேட் திங்ஸ், how he thinks, how the business will go, how it has to come, what will be the expected outcome, what we are expecting, என்ன கிடைக்கும்ன்றது ரியாலிட்டின்றது ஒன்று இருக்குது. அதை நம்ம எப்படி நம்மளுக்கு வசப்படுத்துகிற மாதிரி பெண்ட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப கீனாக பார்த்து பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து ஜெயிக்க முடியும். இந்த டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். ஈவன் இன் அ ஸ்மாலர் திங்ஸ், இஃப் இட் இஸ் பீங் டன் இன் அ லெஸர் டைம், it is well and good. If it goes good, all good, எல்லாமே நல்லதுக்கு தான். If something goes south, what will we do? அதனால எப்பயுமே டிசிஷன் மேக்கிங்கில் we have to be firm and be ready to make any kind of decisions in this scenario. அதே மாதிரி நான் எங்களோட பிஸ்னஸில் டே டு டே பேசிஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு வண்டி பிளான் பண்ணுறதா இருக்கும். அதாவது இந்த ஊர்கள்லாம் போனால் வந்து நம்மளுக்கு கரெக்டான பாத் கிடைக்குமா, சப்போஸ் ஏபிசிடி போனால் பெட்டரா, இல்லை ஏ போயிட்டு டி போய் பிசி போனால் பெட்டரா, நம்மளுக்கு எந்த இதில் ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், டிரைவர் எவ்வளோ சீக்கிரமாக வர முடியும், நம்ம ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ சேஃபாக போகும், நடுவில் இருக்கிற போலீஸ் செக்கிங் அதெல்லாமே நம்மளுக்கு செக் பண்ணணும். பிகாஸ் we do everything as open and transparent. We have every documents to go with which we are very good at. But even though we are very strong in our systems and everything, we even care to see if every document is being done correctly, every number is being put in correctly. We always see that the people
generally make mistakes, but we have to be finally we can't entrust everything to one. We must always have a final checking or a person whom we appoint, or we must be a person to check those. நம்ம அதை செக் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் பீப்புளை பொறுத்த வரைக்கும் இந்த டிசிஷன் மேக்கிங்கில் பீப்புளை நம்ம வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட டிசிஷன் மேக்கிங் இன் பீப்புள் வில் பி வெரி குட். பீப்புளை எப்பயுமே கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியும்னா முடியாது. ஹியூமன் நேச்சர் இஸ் லைக் தட். பட் we should have a mind assumption that he or she will do like this or that. நம்ம அதில் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும். ஏன்னா தீஸ் ஆர் தி லெசன்ஸ் விச் ஐ ப்ராக்டிக்கலி சீன் இன் மை பிஸ்னஸ். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அவர் என்ன மாதிரி பண்ணுறாரு, ஏன் இந்த டிசிஷன் வந்தார் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரி இருக்கும். அதனால என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்துச்சு அப்படிங்கிறது முதற்கொண்டு நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் எந்த ஒரு இதுக்குள்ளேயும் என்டர் ஆகும். ஸோ டிசிஷன் மேக்கிங் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் இன் எனி பிஸ்னஸ். ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணாமல் எந்த டிசிஷனும் எடுக்கிறதுனால தேர் இஸ் நோ யூஸ் ஃபார் எனி ஒன் ஆர் எனி திங் இன் த பிஸ்னஸ். எங்களுக்கு அந்த வண்டிகள்லாம் நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி அனுப்புறதுனால வி கெட் அ பீஸ் ஆஃப் மைண்ட். எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கரெக்டான டைமில் ப்ராடக்ட் ரீச் ஆகுது. எங்களுக்கு அந்த டிரைவரும் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவார். ஸோ வி கேன் மேக் ஹிம் கம் டுமாரோ அது ஆன் டைம். அண்ட் அவருக்கு வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் பண்ணுற எல்லா எக்ஸ்பென்ஸும் வர்த்தாக போகணும். அதே மாதிரி வி கிவ் ஹிம் பேட்டா, வி கிவ் ஹிம் ஃபுட் எக்ஸ்பென்சஸ். அந்த டிசிஷன்ஸ் எல்லாமே சில இடங்களில் சப்போஸ் அந்த டிரைவர் ஒரு 100 rupees கூட கேட்குறானா ஓகேன்னு விட்டுறணும். பிகாஸ் வி மஸ்ட் ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் தி டிரைவர். அந்த இடத்துல நான் அந்த டிசிஷனை வந்து இல்லை நான் வந்து இந்த 100 rupees எங்கள் அப்பாவை கேட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னா that is not required for your dads or who's your boss. That the job has to be get done. அந்த ஜாபை முடிக்கிறதுக்கான எக்ஸ்பென்சஸ் which is a bit costlier, பட் நம்மளுக்கு அல்டிமேட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்மளுக்கு அந்த டிசிஷன்னால நம்மளோட பாயிண்ட் ஃபில்ஃபில் ஆச்சாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் எந்தெந்த இடத்துல முடியுமோ நம்மக்கிட்ட நியூமரிக் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நியூமரிக் டேட்டாவை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணணும். பட் இருந்தாலுமே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸையும் சில டைம்ஸ் நம்ம கட் ஃபீலிங்னு சொல்லுவோம்ல, அந்த கட் ஃபீலிங்ஸை வந்து ப்ராப்பராக பார்த்துக்கணும். ஒரு குட் லீடர் அப்படின்னா வந்துட்டு இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுவான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம ஒரு டிசிஷன் பண்ணும்போது நம்மக்கிட்ட 3 கேள்வி நம்மளே கேட்டுக்கணும். முதல்ல என்ன பிரச்சனை, இதில் நம்மளுக்கு என்ன அவைலபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதனால வரக்கூடிய செலவு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப இதாக இருக்கணும். இந்த இப்போ சப்போஸ் இந்த சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டம் இருக்கணும். இதுனா இவ்வளோ தான், இதுனா இப்படி தான், இல்லைன்னா இன்னொரு பர்சன்ட்டை கொடுத்து இதை மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லிடுற மாதிரி கொடுத்துடணும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே clear decisions create momentum creates growth. So that's all people. This is the episode 1 of my podcast.